திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று முதல் தந்திரத்தில் இரண்டாம் பாகமான யாக்கை நிலையாமை. பாடல் 144. திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பண்டம்பெய் கூரை பழகி விழுந்தக்கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்செலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. ஒரு குடும்பத் தலைவன் தன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கித் தந்து தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அன்போடு இருக்கிறான். ஆயுள் முடிந்து அவன் இறந்து போகும்போது அவன் யாருக்காக உழைத்தானோ அந்த மனைவியும் பிள்ளைகளும் அவனுடன் செல்ல முடியாது. வாழ்நாளில் அவன் செய்த தவமும் பெற்ற ஞானமும் மட்டுமே அவனுக்கு துணையாக வரும். வேறு எதுவும் அவனுடன் செல்ல முடியாது. பின்னங்கீற்றுகளால் பின்னப்பட்ட கூரையும் அதை தாங்கியிருக்கும் கழியும் நீண்ட காலம் உபயோகிக்கப்பட்ட பின் ஒரு நாள் விழுந்துவிடும். அதை போலவே நல்ல வினை தீய வினை ஆகிய இரண்டு வித வினைகளால் பின்னப்பட்ட இந்த உடல் என்னும் கூரையும் அதை தாங்கியிருக்கும் மூச்சு என்னும் கழியும் அந்த இரு வினைகளின் பயன்களை முழுவதும் அனுபவித்த பின் முதுமை பெற்று ஒரு நாள் மூச்சு வெளியேறி இறந்துவிடும். கூரை இருந்த வரையில் அதன் அடியில் வசித்து வந்த மக்கள் கூரை விழுந்த பின் அதனோடு இறந்து விழுவதில்லை. அதை போலவே மனிதன் வாழும் வரை அவனோடு கூடவே இருந்த அவனால் பயன்பெற்ற மனைவியும் குழந்தைகளும் அவன் இறந்து போன பின் அவனோடு கூடவே இறந்து போவது இல்லை. உயிர் இறந்து மேல் உலகத்திற்கு தனியாக செல்லுகின்ற போது அதனுடனே பாதுகாவலர்கள் போல துணைக்கு வருவது அந்த உயிர் வாழும்போது செய்த விரதங்களின் பலன்களும் இறை அருளால் பெற்ற ஞானங்களும் மட்டுமே. மற்ற எதுவும் அந்த உயிரோடு துணை வருவது இல்லை. வாழும் வரை இறைவனை நினைத்து காரியங்களை செய்து குருவின் அருளை பெற்று ஞானத்தை வளர்ப்பதே நல்லது என்கிறார் திருமூலதேவ நாயனார். வைத்த மாடும் மனைவியும் மக்கள் நீர் செத்தபோது செறியார் பெறுவதே நித்த நீல குடியரனை நினை சித்தமாகில் சிவகதி சேர்வரே என்கிறார் திருநாவுக்கரச தேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும்.